வந்துட்டு எங்க கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, மண்டை பொடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது எங்க சொல்லிருக்காங்க 7 மணி நேரம் இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் கேட்டு 3 தான் போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் டாக்டர் அதை சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் நம்ம 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. சரி நான் வந்து பாக்குறேன். கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யார் இல்ல டாக்டர் பேர சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதிக்கோங்க. யார் யார் டாக்டர் தான் இந்த போர்டு ஒரு ஆள் எத்தனை சொல்லுங்க மேடம். ஆஸ்கர் நேராங்க மேடம். நாங்க தெரிய முடியாது எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரப்போது தேவையில்ல உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்டாங்க. சேவ் பண்ணி வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம் அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உங்களுக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடி இங்க வாங்கனே வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8 போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு தானே அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலைல 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. அந்த அம்மா வந்து டாக்டர் போன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலங்கிறாரு. ஒரு அம்மா போனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டா ஜோனல் மேனேஜர் ஒரு அம்மா எடுத்துட்டு அவருக்கு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்கிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா பதில் கேட்டாலே அவங்க பேர் ஓடி வந்துடுறாங்க. நாங்க அட்மிட் பிளாக் போனா யாருமே இல்ல. 8 மணிக்கு வந்தோம். 10 ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணா யாருமே